துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஆண்டு ஆகும். பணியிடத்தில் மாற்றம் வரலாம். அந்த மாற்றம் உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்ததாக அமையும். இல்லத்தில் இனிமை உண்டாகும். தம்பதியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வாரிசுகளின் உடல்நலம் சீராகும். பணவரவை சேமித்து வையுங்கள். ஆடை ஆபரணம் உங்களை வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. செய்யும் தொழில் எதுவானாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. அரசியல் சார்ந்தவர்களுக்கு படிப்படியாக உயர்வுகள் வந்து சேரும். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பது மிக அவசியம். இரவில் வெகுநேரம் விழித்திருப்பதை தவிருங்கள். வாகனத்தில் கவனமாக செல்லுங்கள். அடிவயிறு, முதுகு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அங்காளம்மனை வழிபட்டு ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் பதவி பொறுப்பு உயரும். அனுபவமிக்கவர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலிடத்தில் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படும். வீட்டில் விசேஷங்கள் ஏற்படும். உறவுகள் உங்களை தேடி வரும். சுபகாரியங்கள் சுலபமாக கைகூடும். ஆடை ஆபரணம் பொருட்சேர்க்கை ஏற்படும். பூர்வீக சொத்து சேரும். செய்யும் தொழில் வளர்ச்சி உண்டாகும். அரசு துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் உண்டு. சிலருக்கு திடீர் பதவி பொறுப்பு வந்து சேரும். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. மாணவர்கள் பொறுப்புடன் படிப்பது மிகவும் நல்லது. ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை, அஜீரணம், அடிவயிறு பிரச்சினை, கால்வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். பழனி முருகனை வழிபட்டால் உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். தனுசு ராசிக்கான புத்தாண்டு பலன்கள். கவனமாக செயல்பட்டால் கணிசமான நன்மைகளை நீங்கள் பெறலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய உயர்வுகள் நிச்சயம் வந்து சேரும். எந்த நேரத்திலும் அலட்சியமோ அவசரமோ உங்களுக்கு கூடாது. மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். பொறுமைதான் உங்களுக்கு எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றும். இல்லத்தில் நல்லவை உருவாகும். தம்பதியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சுபகாரியங்களில் ஆடம்பரத்தை தவிருங்கள். விலையுயர்ந்த ஆபரணங்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். புதிய முன்னேற்றம் ஏற்படும். அரசியல் சார்ந்தவர்கள் அடக்கமாக செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகள் யாருக்கும் தர வேண்டாம். யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். இரவில் வெகுநேரம் பயணம் செய்வதை தவிருங்கள். வாகனத்தில் கவனச்சிதறல்கள் கூடாது. அடிவயிறு, கழிவு உறுப்பு, முக உறுப்பு போன்றன பாதிக்கப்படலாம். நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் நீங்கள் அதிக நன்மையை பெறலாம். மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் ஏற்கப்படும். ஏற்றமும் மாற்றமும் உண்டாகக்கூடிய ஓர் சிறந்த ஆண்டு. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும். உறவுகளிடம் வீண் தர்க்கம் வேண்டாம். வாரிசுகளால் நன்மை உண்டாகும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். வீடு, வாகனம், ஆபரணம் வந்து சேரும். தம்பதியிடையே இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய முதலீடுகளை தெரிந்த தொழிலில் மட்டும் செய்யுங்கள்.
அரசியல் சார்ந்தோருக்கு பெருமை புகழ் சேரும். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு சோதனைகள் நீங்கும் காலமாகும். வாய்ப்புகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும். மாணவர்கள் அன்றாடம் படித்தால் மட்டுமே அதிக மதிப்பெண்ணை பெற முடியும். முதுகு வலி, கழுத்து வலி, அடிவயிறு, பற்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். விநாயகரை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். அடக்கமாக செயல்பட்டால் மட்டுமே எல்லா நன்மையும் பெறக்கூடிய ஆண்டு ஆகும். பணியிடத்தில் துணிவை விட பணிவே நல்லது என பணிவுடன் இருங்கள். உங்கள் பொறுப்புகளை நேரடியாக நீங்களே கவனியுங்கள். உங்கள் திறமைக்கு உரிய உயர்வுகள் வழங்கப்படும். வீட்டில் அமைதி நிலவும். உறவுகளிடம் வீண் தர்க்கம் வேண்டாம். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். விலைமதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்பும் அமைதியும் அனைத்திலும் நன்மை செய்யும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அரசியல் சார்ந்தவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் தர வேண்டாம். கையெழுத்திடும்போது மிக கவனமாக கையெழுத்திடுங்கள். மாணவர்கள் சோம்பலை விரட்டினால் மட்டுமே நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். தூக்கமின்மை, மன அழுத்தம், நரம்பு உபாதை, படபடப்பு போன்ற உபாதைகள் வரலாம். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிறந்த வாழ்க்கையை இந்த புத்தாண்டில் நீங்கள் அடையலாம். மீன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். தலைக்கணம் தவிர்த்தால் மட்டுமே தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கும் ஆண்டு ஆகும். அலுவலகத்தில் பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள். எல்லாம் தெரியும் நினைவும் ஏனோ தானோ செயலும் கூடாது. இடமாற்றம் தாமதமானாலும் உங்களுக்கு கைகூடும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படும். சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம். சுபகாரியங்கள் ஏற்படும். ஆடம்பர செலவை முடிந்தளவு தவிர்த்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். புதிய நண்பர்களால் ஆதாயம் கிட்டும். ஜாமீன் போடும்போது கவனமாக கையெழுத்திடுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்க வேண்டாம். புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு சீரான வளர்ச்சி ஏற்படும். பதவி பொறுப்புகள் தாமதமானாலும் கைகூடும். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவர். அலர்ஜி, அல்சர், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம். கோதண்டராமரை வழிபடுவதன் மூலம் நீங்கள் கோடி நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.